கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் பிறந்தநாள் தினம் மிக சிறப்பாக ரசிகர்கள் கொண்டாடினார்கள். ஒரு முறை கேப்டன் இல்லத்தில் அவரை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய மக்கள்கள் வந்திருந்தாங்க, நிறைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க. நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா, எப்படி என்னென்னு கேட்கும்போது அதுக்கு தக்க பதில்கள் கரெக்டாக கொடுத்தார்கள். ரசிகர்களும் சரி, கேப்டனோட வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மெசேஜும் போட்டிருந்தாப்புல தன்னோட இன்ஸ்டா பக்கம், ட்விட்டர் பக்கத்தில். இந்த ஆண்டும் எப்படி என்ன கொண்டாட போகிறார் என்று நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இன்னும் ஒரு தினங்களில் சொல்லுவார். இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கனால சந்திக்க முடியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் அவர் பிறந்த நாளை புரட்சி எழுச்சி நாயகன் நாளைய தலைமுறை என்று மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ரசிகர் பட்டாலும் ஒவ்வொரு பிறந்த நாளும் தர்மம் தானம் பண்ணிய நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சைக்கிள் கொடுப்பார், இருசக்கர வாகனங்கள் மற்றும் அதுபோல் பல உதவி திட்டங்களை செய்து கொடுப்பார். தன்னோட பிறந்தநாள் தினத்தன்று அனாவசியமாக எந்த செலவும் பண்ண மாட்டார் கேப்டன் விஜயகாந்த். அதுபோலவே தன்னோட பிள்ளைகளும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே உதவி திட்டங்களை நிறைய செய்து வருகிறார்கள். அவரை வந்து எழுச்சி புரட்சி நாயகன் என்று நாளைய தலைமுறை என்று மிக சிறப்பாக இளைய கேப்டன் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பிறந்தநாள் தினத்தன்று வீட்டில் வந்து சந்திக்கிறது வழக்கம். இப்போ படப்பிடிப்பில் இருக்கனாக்கில் நாளைக்கு தான் தகவல் கொடுப்பாரு, இங்கே வந்து என்ன பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம்னு சொல்லி என்னென்ன தகவல் சண்முக பாண்டியன் நடிகர் கொடுக்குறாரோ அதற்கேற்றார் போல் நாம் இருப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுகிற போல சண்முக பாண்டியன் அவர்களையும் மிக உச்சத்தில் வச்சு கொண்டாடுகிறார்கள். கேப்டனுக்கு எப்படி ஒரு வளர்ச்சி கிடைத்ததோ சினிமா துறையில் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். சண்முக பாண்டியன் பிறந்தநாள் ஏப்ரல் 6ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடும்.